பாட்டு பண்ணி என்ன பண்ண எல்லாரும் வந்தாங்க அவங்கள காணும் கோயிந்தா யார காணோம் எல்லாம் தாங்கிறாங்க அப்புறம் எதுக்கு பண்ண என் பொண்டாட்டி வீட்டுல பண்ணான் ஓ பொண்டாட்டி எதுக்கு எதுக்குன்னு கேட்க தம்பி நான் முத ஒரு கல்யாணம் பண்ணி முதன்னு ஒரு கல்யாணம் பண்றேன் முதன்னு இல்ல முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணிவிட்டு சித்திரை மாசம் ஆட்டம் ஆமா பிடிச்சது ரெகுலரா சூடு சூடு பிடிச்சது காதுல கல் வச்சுக்கிட்டு போ ஆட்டம் புடா ஆட்டம் தேதியே இல்ல 40 தேதி வரைக்கும் புல்லு சரி பொண்டாட்டி வீட்டுல இருக்கட்டும் நம்மளுக்கு பணம் காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்துக்கு வந்து ரெகுலரா ஆடிட்டு இருக்கேன் இங்க ஆடுற நீ ஆமா ஒரு வாரத்துல திடீர்னு என் பொண்டாட்டி ஒரு போன் வருது என்னன்னு என் பொண்டாட்டி போன் எடுத்து பேசுற வேற ஆள் பேசுறான் என்னடா வச்சுக்கிறேன் உன் பொண்டாட்டி செத்துட்டாங்கிறானுவா எப்படி ஹார்ட் அட்டாக்ல போட்டானா ஏண்டா அது என்னன்னு தெரியலடா பொண்டாட்டிக்கு அதிகம் ஹார்ட் அட்டாக் வர்றது என் பொண்டாட்டிக்கு வந்துருக்குது சரி போய் போ அப்புறம் ஒரு ரெண்டாவது தரமா ஏதோ ஒரு கட்டை முட்டை தேடி கட்டி உங்க ரெண்டாவது தரமா ஒண்ணு கட்டணும் ஒரு பல்லு போனதோ ஒரு கண்ணு இல்லாதோ காது கேட்காதோ ஒரு கை போனதோ ஒரு கால் போனதோ
அப்படி பாத்து ஏன் ஒண்ணு காட்டுன்னா அழகான பொண்ணு. ஆமா கல்யாணம் பண்ணேன். ஆட்டத்துக்கு வந்தேன். திருப்பி போன் வருது. ஏன் பொண்டாட்டி செத்துட்டானா? பாரு எப்படிடா தலைக்கரகம் அவளுக்கு என்னமோ கிட்னி ஃபெயிலியராண்டா. கிட்னி ஃபெயிலியர். சரி போச்சு. இனிமே 3ஆம் தரமா போய் யார்கிட்ட பொண்ணு கேட்டா பொண்ணு தருவாங்களா? செருப்பு எடுத்து பல்ல உளுத்துவோம். சரி இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். இந்த 2 பொண்டாட்டி செத்த விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லவே கூடாது. அப்படிங்கறத அப்படியே போட்டு மண்ணை போட்டு மூட்டா. வாத்தியார இதுக்கு மேல நான் ஆட்டத்துக்கு வரமாட்டேன். வர முடியாது. எனக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி செத்து போச்சு. இன்னுமே 3ஆம் தரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை ஜம்முன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு தான் அப்படி ஸ்டடி பண்ணிட்டு தான் ஆட்டத்துக்கு வருவேன். ஆமா அப்படி சொல்லிட்டு ஊரா பொண்ணு தாரண்டா தம்பி. பொண்ணு எங்கேயும் கிடைக்கல. ஊரா மேயற இல்ல மேயலடா. பொண்ணுக்கு அலையிறேன் தேடுற. பொண்ணுக்கு அலைஞ்சா ஒரு பெரியவர் இருந்தாரு. என்னப்பா விஷயம் இது மாதிரி பரவாயில்ல. என் வீட்டுல 4 பொண்ணு இருக்குது. 3 தள்ளி விட்டுட்டான். இன்னும் 1 தான் இருக்குது. நீ கட்டிக்கிறியா அப்படின்னு உன்னை கேட்டாரா? கேக்குறாரு. வாயால தான் கேப்ப வேணான்னு போகல. அப்படியே உனக்கு அடிச்சது லக்குவோம். லக்குவா இல்ல லாட்டரி. லக்குடா. லக்கு பாரு புடிச்சு கல்யாணம் பண்ண தாலி கட்டிட்டு நீ ஆட்டத்துக்கு போற இருன்னு திரும்பியும் என் முன்னாடி என்னன்னா ஏங்க உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடனா இருக்குது. ஒரு பசுமாடு ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பாலை கறந்து நான் வீட்டு செலவு பாத்துக்கோ. நீங்க ஆட்டத்துக்கு போற காசை போறோம் அப்படியே 10 நாளைக்கு 20,000 காட்டா கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அடிக்கிடுவோம். சீக்கிரமா கடைக்காரன் நாய்கிட்ட கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டான். நான் பார்த்தேன் ஆஹா இவ்வளவு ஏற்கனவே 2 பேரும் செத்தாலும் நல்லதா போச்சு. இது மாதிரி பொறுப்புள்ள பொண்டாட்டி உலகத்துல எங்கடா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு 50,000 ஒரு பசுமாடு வாங்கி கொடுத்துருந்தோம். 50,000 வாங்கினா அது எனக்கு தெரியுமே. வாங்கணும்டா. வாங்கி கொண்டு வந்து விட்டுட்டு 10 நாள் ஆட்டால திருப்பின்னு ஒரு போகணும். என்னன்னு என் சித்தப்பா செத்துட்டான்னு. சித்தப்பா செத்தான். அவனுக்கு எதுவுமே ஆக்சிடென்ட்ல போட்டான்னு நடக்குது. போத்தேன். சரி நிமித்த பங்காளி செத்துட்டான். ஆட்டம் முக்கியமாடா லீவ் போடு. ஊர்ல என்ன சொல்லுவான்? பல்லு மேல நாங்க போட மாட்டோம். என்ன பல்லு மேலையா? கரெக்டா தான் சொல்லிருக்கேன். போட்டு பேசுவான். பங்காளி செத்துட்டான். இவன் அங்க போய் ஆட்டம் அடிக்கிறான் மாதிரி அப்படின்னு சொல்லுவான். நானா பண்ணோம் விறுவிறு வீட்டுக்கு போனோம். ரா போன காவு காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த தெருவுல ஏன் வீடு அடுத்த தெருவுல செத்த போடு. அவன் செத்து கிடக்குறான் அங்க. நாம போய் அங்கதானே இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்க முடியும். ஆனா என் மாடு இங்க தான் கட்டி தரல கட்டி கிடக்குது. சரி போ நாம போய் வீட்டுல இருப்போம். இந்த பொண்டாட்டி மாட்டாடி பாத்துக்கடி இன்னைக்கு அது ஒரு காவி தண்ணி போட்டு குடு அப்படின்னு சொல்லி ஆடா போய் பால் கறந்துட்டு வாடினா விடிய நடக்கிறான். பால் வந்த பாடு இல்ல. சரி என்னெல்லாம் போய் பண்றான் அப்படின்னு எட்டு பார்த்தா பாலை கறந்தான். அடுப்பங்கரில் காய்ச்சினான். போட்டு கொண்டு வந்து குடுக்கல. நேரா விறுவிறுன்னு வந்தான். நான் போய் அங்க போனதுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறேன் பாரு. பிஸ்குன்னு ஒரு சாடு அடிச்சான். என்ன பார்த்து இல்ல செத்து போனான் பாரு. செத்து போவான். அவனுக்கு பெரிய ஒருத்தன் தான். அவனை பார்த்து இப்படிங்கிறான். ஆஹா ரூட் லைன் இப்படி மாறி போச்சா? இத சும்மா விடக்கூடாது. ஆமா அந்த பாலோட பாலா இந்த போனத்தோட போனமா இவன் தம்பி கூட அண்ணன் பாடை கிளப்புன்னு முடிவு பண்ண. தம்பி பாட கூட அண்ணன் பாடை கிளப்பி அந்த பாலு கூட கொக்கு மருந்து கலந்து விட்டாங்க. கொக்கு மருந்து அப்படி ஒரு ஆம்பளை மாதிரி கோவம் வந்திருக்குமே. ஆம்பளை மாதிரி கோவம் வந்திருக்குமே. சரியான கோவம். பாலை எடுத்து குடிச்சாட்டா. குடிச்ச உடனே அப்படியே குடிச்சிட்டு வெளியே வரல. வீட்டுக்கிட்ட நுர தள்ளிட்டு கிடக்குறான். அண்ணனும் க்ளோஸ். இவன் சாடா காட்டினால எப்படியும் 5 மணி ஆச்சு. மொளட்டிக்கிறான் ஒப்பாரி வைக்கிறாங்க. இவன் மட்டும் தினுசா வைக்கிறான் ஒப்பாரி. என்னன்னு எல்லாரும் வந்தாங்க. அவங்கள காணுமே கோயிந்தா அப்படிங்க. எல்லாரும் வந்தாங்களே அவங்கள காணுமே எல்லாரும் வந்தாங்களே. இவன் பாலை குடிச்சிட்டு அங்க செத்து கிடக்குற விஷயத்த அந்த நாதியாருக்கு சொல்லணும். எப்படி சொல்லுவ அப்படின்னு நான் மருவ பருவன்னு வச்சேன். என்ன சொல்லுங்க? அவன் பாலை குடிச்சிட்டு கால அவன் பாலை குடிச்சிட்டு கால கலப்பிட்டான்னு அர்த்தம். அப்பதான் என் பொண்டாட்டி என் பங்காளி செத்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுது. உன் பொண்டாட்டிக்கு மாடு வாங்கின கதை அப்படி ஆகி போச்சு. உன் வீட்டுல பால் மாடு இருக்கா? எப்பா சாமி நீ என் வீட்டுல பாலும் கறக்க தேவையில்ல ஒண்ணும் கறக்க தேவையில்ல. இல்ல உன் பொண்டாட்டிக்கு ஒரு மாடு வாங்கி விட்டு பாரு. கல்யாணமே பண்ண மாட்டேன். குடும்பம் கல்யாணமே பண்ண மாட்டேன். சன்னியாசி ஆயிட்டாண்டா. அப்புறம் காய் வெட்டி அப்படியே போ. சன்னியாசி காலை வச்சுட்டு இருந்தா மயில பொண்ணு கிடைக்கும். சன்னியாசி
அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி